ஹாய் வியூவர்ஸ், இந்த உலகம் எவ்வளவு ஒரு அழகானது. ஆமாங்க, இப்போ நம்ம பார்த்துக்கிருக்கிற இந்த ஒரு பறவை பேர் சிற்றொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஐரோப்பா நாடுகள், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வாழ்கிற ஒரு ஊனுண்ணி, அதாவது மற்ற பறவை இனங்கள் மற்ற விலங்குகளை வேட்டையாடி உண்ணும் ஒரு வகையான பருந்து அல்லது கழுகு இனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த இனங்கள் சுமார் கொண்டே வருது. இப்போ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு காணொளியில் இது 4வது நாள் தன்னுடைய கூட்டை, அதாவது இருப்பிடத்தை தெரிவு செய்யுது. அது தெரிவு செய்து தனக்கேற்ற மாதிரி அந்த இடத்தை அமைக்குது. பிறகு 2வது நாளே முட்டையிடுது. முட்டையிட்ட பிறகு இந்த முட்டைகளை அடக்காக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து 2 நாள் இடைவெளி விட்டு ஒவ்வொரு முட்டையாக இட்டு கொண்டே வருது. மொத்தமாக 5 முட்டை எடுத்து இந்த 5 முட்டையும் அன்னளவாக ஒரு 10 நாள்லேயே 5 முட்டை எடுத்து இந்த 5 முட்டை இட்டா பிறகு கடைசியாக அதற்கு தேவையான உணவை போய் பெற்றுக்கொள்ளுது. உணவை பெற்றுக்கொண்ட பிறகு 15 நாட்களில் அது தன்னுடைய இடத்திலேயே சரியாக 15 நாட்கள் கழிக்குது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 2 வாரங்கள் அதே கூட்டில் உணவு அருந்தாமல் அது இருக்குது. எந்த ஒரு உயிர் ஆபத்தும் வரலை. கடைசியாக குஞ்சு பொரிக்குது. குஞ்சுகளுக்கு உணவை சரியாக குஞ்சு பொரித்த தினத்தில் இருந்து 2 அல்லது 3 நாட்களில் அதுக்கு தேவையான உணவை வேட்டையாடி கொண்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு அது பரிமாறுற அதே சமயம் கிட்டத்தட்ட 5 முட்டை இட்டுச்சு. ஆனால் முட்டையை தவிர மிகுதி அனைத்து 4 முட்டைகளுமே உயிரோடு இருக்கிற மாதிரி தான் தெரியும். எல்லாமே குஞ்சு பொரிச்ச மாதிரி. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் 5யுமே குஞ்சு பொரிச்சிருச்சு. ஒரு தாய் எப்படி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி அடக்காத்து அதனை பராமரித்து அதனை ஒரு நல்ல வழிபடுத்துது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு சரியாக 50 நாட்களுக்கு பிறகு எந்த ஒரு உணவையும் அது கொடுக்கவே இல்லை. அதாவது அதுகளுக்கு தேவையான உணவை அது சேமிச்சுட்டு அதே இடத்துல வச்சுட்டு அது தன்னுடைய வேலையை பார்க்குறதுக்கு அடுத்த பக்கமாக அது போயிருச்சு. இந்த குஞ்சுகள் சரியாக 55வது நாள்லேருந்து 65வது நாள் வரையும் கூட்டிலேயே இருக்கு. அதுக தனக்கு தானே பாடத்தை கற்றுக்கொள்ளுது அப்படின்னு சொல்லணும். அதாவது பறக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. பறக்க ஆரம்பிக்க தொடங்கின பிறகு அது தன்னுடைய காலத்தை இப்படியே கடத்தி செல்லுது. அதே சமயம் அதுகளும் அதே போல் ஒரு தாய் பறவையாக, அதே மாதிரி ஒரு ஆண் பறவையாகவும் அது உருவெடுத்து அடுத்த வாழ்க்கையை நோக்கி செல்லுது. எவ்வளவு ஒரு இனிமையான ஒரு சில காணொளியில் இந்த ஒரு இவ்வளவு பெரிய ஒரு உள்ளடக்கம் வந்திருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரியான வீடியோ காணொளி பார்க்க விரும்பினா இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என்றும் உங்களுடன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஏவியேட்டர் தமிழ்.